உறவுகள் உருமாறும்போது உருவாகிய கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்மளுடைய உறவுகளை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய நிகழ்ச்சியில் நம்ம இப்போ சொல்வதெல்லாம் உண்மையில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தங்கைக்குள்ளே அண்ணன் வந்து தங்கைக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அப்பா மகட்ட தப்பாக நடந்துக்கிட்டதா என்ன செய்கிறாங்க அந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சிறுமிகள், அதாவது வாலிப பெண்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, மனக்குமுறலுக்கு ஆளாகினாங்க. இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா, இப்போ உங்களோட அந்த பெண்கள் அப்படி மனம் குமுறாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க. அவங்களுடைய இரத்தத்தில் உருவாக்கப்பட்டவங்க தான் யார் அப்படின்னா, அவங்களுடைய அப்பா தான் என்ன செஞ்சாங்க, அந்த பெண்ணை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அப்பாவுடைய சொர்பத்தில் தான் யார் அப்படின்னா, அண்ணன் அப்படிங்கிற ஒரு சொர்பத்தில் என்ன இருக்கிறாங்க. யாருமே அண்ணனோ அப்பாவோ என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, தவறு செய்யவே மாட்டாங்க. இது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது நம்ம பாத்ரூம், அதாவது நம்மளுடைய பப்ளிக் பாத்ரூம், அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட், அதாவது நம்ம உட்காந்துட்டு நாம் என்ன செய்கிறது, நம்மளுடைய நீர் மலம் கழிக்கும் பொழுது அதிலேருந்து சில கிருமிகள் என்ன செய்கிறது, பப்ளிக்கில் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளே வந்து என்ன செஞ்சிடுறது, நம்மளுடைய கால் வழியாக என்ன செஞ்சிடுறது, நம்மளுடைய சிறுநீரகத்தை போய் அடைஞ்சு அங்கே என்ன செய்யுது, இன்ஃபெக்ஷன் ஆகிறது. இன்ஃபெக்ஷன் ஆன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, அது ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது பூத கணங்களில் ஒரு விஷயம், ஒரு உயிர் தான் அந்த ஒரு உருவாக்கம். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல பேய்கள் அதாவது நம்மளுடைய நம்ம மனிதர்கள் இறந்து போனால் ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பூதகணங்களில் ஏதாவது உயிர்கள் போய் அது ஆத்மா, அது வந்து என்ன செய்கிறது, மறு பிறவியோ அல்லது எதுவுமே எடுக்காமல் அப்படி ஒரு பேய்கள், அதை வந்து பேய்கள்னு தான் சொல்லுவாங்க. அதாவது இச்சையான ஒரு விஷயங்கள் செய்கிறது, அதாவது என்ன செய்கிறது, பிறருடைய அதாவது ரொம்ப இழிவான ஒரு விஷயங்களை என்ன செஞ்சிட்ருக்கிறது, பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்கள அந்த உயிர்கள் இறந்து போனால் கூட, அதாவது மனிதர்களை கூட நீங்கள் சில நேரங்கள் இறந்து போனால் அவங்க வந்து ஆத்ம ரூபத்தை எடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அதாவது மனிதனாக இருக்கும் பொழுதே இச்சையான சில காரியங்களை என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதனால் அவங்க வந்து என்ன செய்வாங்க, பேய்கள் ரூபத்தில் என்ன செஞ்சுருவாங்க, மாறி விடுவாங்க. இப்படிலாம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க இந்த மாதிரி உயிர்களுடைய உடம்புல என்ன செஞ்சுருவாங்க, நான் சொன்னேனே கிருமிகளுடைய உடலில் என்ன செஞ்சுருவாங்க, ஏறிடுவாங்க. இவங்க என்ன செஞ்சுக்கிறது அப்படின்னா, வீட்டில் உள்ளவங்களை தப்பாக பார்க்குறது, அதாவது அண்ணனோ அப்பாவோ செய்யலை, இது வந்து ஒரு பேயுடைய வேலைகளாக தான் இருக்கும். இது இன்ட்யூஷன் பவரில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சி இதை என்ன செய்யணும், விரட்டக்கூடிய வழிபாடுகளை என்ன பண்ணிக்கணும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் கூட நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம பப்ளிக் பாத்ரூம், அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்தோடனே நம்ம என்ன செஞ்சணும் அப்படின்னா, கொஞ்சம் சுடு தண்ணீர் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள், கல்லுப்பு, கொஞ்சம் வேப்பிலை, இந்த 3ஐயும் என்ன செஞ்சுக்கணும், அதில் வந்து ஆட் பண்ணி நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் சூடாக என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய அதாவது மலம் கழித்த அந்த ஆசன வாய்களிலோ இல்லது ஏதாவது நம்மளுடைய பிறப்புறுப்புலையோ என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல சூடான தண்ணீர்களை என்ன செய்யணும், அதில் வந்து ஊற்றி அந்த கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு இதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம வெளியே இருந்து நம்ம வாரோம் அப்படின்னா, பெரியவங்க சொல்லுவாங்க, வெளியே இருந்து வந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கால் கழுவிக்கிட்டு நம்ம உள்ளே வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வெப்பத்தில் இருந்து நம்ம வரோம், ரொம்ப வெக்கையாக இருக்குது, நம்ம வந்து காலையில் ஃபுல்லாக வெயிலில் தான் நின்றுருந்துடும் அப்படின்னா, கண்டிப்பாக நைட்டும் என்ன செய்யலாம், ஒரு நேரம் குளிக்கலாம். இதே சமயம் குளிர் ரொம்ப ஒத்துக்கலை அப்படிங்கும்போது நாம் இந்த மாதிரி முறைகளை நாம் என்ன செய்யலாம், கடைப்பிடிக்கலாம். இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு நாமளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பாதுகாத்து கொள்ளலாம். இப்போ நிறைய நிகழ்ச்சிகளில் போய் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க, ஒரு நேரம் என்ன செய்வாங்க, அவங்க கேட்டுக்கிட்டு அதை வந்து என்ன செய்வாங்க, தொலைக்காட்சியிலேயே பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த யூடியூப்பில் திரும்ப என்ன செய்வாங்க, அதை போட்டு காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மறக்கணும், அதாவது இந்த மாதிரி சிறுமிகள், அதாவது
வயதுள்ள ஒரு வயதுக்குள்ள பிள்ளைகள் இவங்க வந்து மறந்து அவங்க அடுத்த நிலைமைக்கு என்ன செய்யணும், அவங்களுடைய மனநிலை உள்ளுர்ந்த உணர்வுகளை என்ன செய்யணும், சத்துள்ள ஒரு உள்ளுணர்வாக என்ன செய்யணும், வைத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை நாம் என்னது வச்சுக்கும் போது தான் நம்ம இந்த வாழ்க்கையை என்ன செய்ய முடியும், தொடர முடியும். இப்படி வாழ்க்கை வாழாமல் இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு யாராவது கேட்டுக்கிட்டு அவங்கள வம்பளத்துக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இந்த பப்ளிக்கில் வாய் சும்மாவே இருக்க பார்த்தது. இந்த கொரோனா டைமில் தான் எல்லாருக்கும் வாயை என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த மாஸ்க் போட்டு மறைச்சாங்களே தவிர திரும்பி என்ன செஞ்சிட்டாங்க, ஓப்பன் ஆகி இப்போ எல்லோரும் திரும்ப திரும்ப அடுத்தவங்களுடைய வம்பு பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, பண்ணதுக்கு திரும்பியும் என்ன செஞ்சு அமைஞ்சிட்டு. அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் நம்மளுடைய அதாவது சமூக பணிகள், அதாவது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி நெகட்டிவ் தாட் உண்டு பண்ண மாதிரி அடுத்தவங்கள வாழ்க்கையில் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது கேட்டுக்கிட்டு அவங்க ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வர முடியாமல் அவங்க மன கஷ்டமாகி அவங்க ப்ரெஷர் ஆகி அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை எப்படி வந்து நிலைக்குலைய வைக்கிறது அப்படின்னு அவங்க கேட்குறதுல அந்த பெரியவங்கன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க என்ன கேட்குறாங்க நல்லது தான் கேட்பாங்க அப்படிங்கிறது அந்த காலத்தில். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஏதாவது கேட்டுக்கிட்டு வம்பளத்துக்கிட்டு என்ன செய்கிறது அப்படின்னா அதில் ஒரு புண்ணியமும் இருக்காது. அவங்க கேட்குற வாய் திறந்து இந்த மாதிரி அடுத்தவங்கள்ட்ட வம்பளக்கும் போது எந்த ஒரு புண்ணியமும் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சமூக பங்கு பணியில் நம்ம என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், நம்ம அடுத்தவங்கள்ட்ட என்ன கேட்கணும், இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நல்லபடியாக கேட்க பழகிக்கணும். சரி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஓம்ங்கிற படிப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நாம் பப்ளிக் அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட் இப்போ இன்றைக்கி நாகரிக காலத்தில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் உபயோகப்படுத்தினா கண்டிப்பாக வெந்நீர் வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய உறுப்புகளை கழுவ வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது எழிலரசி. நன்றி, வணக்கம்.